தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே பட்டப்பகலில் முகத்தை சிதைத்து ஆட்டோ டிரைவரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழிக்கு பழியாக நடந்தேறிய படுபயங்கர கொலையின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே உள்ள சாத்தர்கோன் விளையைச் சேர்ந்தவர் வேல்முருகன். ஆட்டோ டிரைவரான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் நீண்ட காலமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. அதில் பலமுறை மோதல் போக்கு ஏற்பட்டு இரு தரப்பினருக்கும் பஞ்சாயத்து நடந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று வேல்முருகன் தனது இருசக்கர வாகனத்தில் உடன்குடி மெயின் பஜார் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் திடீரென்று வேல்முருகனை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். முகம் சிதைந்து இரத்த வெள்ளத்தில் வெட்டி வீச வேல்முருகன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குலசேகரன் பட்டினம் காவல் நிலைய போலீசார் வேல்முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். உடன்குடியை அலறவிட்ட இக்கொலையில் கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். அதில் சாத்தர்கோன் விளை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் மற்றும் 2 இளம் சிறார்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே வேல்முருகன் கொலையில் உள்ள மர்மங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.